வெல்கம் டு இன்சைட் நீங்க நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்க ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்னு சர்ச் ஃபங்க்ஷன், இன்னொன்னு ஃபைண்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே ரொம்ப சிமிலரான ஃபங்க்ஷன். ஒரே ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான். மத்தபடி இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுடைய ஒர்க் சேம் தான். அதனால இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஒரே வீடியோல பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் செர்ச் ஃபங்ஷன்னா என்னன்னு நான் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் ஃபைண்ட் ஃபங்ஷன் 2மே ஒரே சேம் ஃபங்ஷன் தான். ஆனா சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான். அப்ப செர்ச் ஃபங்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுட்டாலே உங்களுக்கு ஃபைண்ட் ஃபங்ஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது செர்ச் ஃபங்ஷன்னா என்னன்னா, ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸெல் ட்ரெய்னிங்ன்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அப்படிதானே? இந்த டெக்ஸ்ட்ல இந்த ஏ இருக்கு இல்லையா? இந்த ஏ இந்த டெக்ஸ்ட்ல எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்ஷன் தான் இந்த செர்ச் ஃபங்ஷனும், ஃபைண்ட் ஃபங்ஷனும். சரிங்களா? 2த்துக்குமே சேம் யூஸ் தான். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அது என்னன்னு சொல்லி தரேன். இப்போ இதுல என்னன்னா, இந்த எக்ஸெல் ட்ரெய்னிங்ல இந்த ஏ எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எத்தனாவது பொசிஷன்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த ஈனா 1 சரிங்களா? E1, எக்ஸ்னா 2, சினா 3, ஈனா 4, எல்னா 5 இப்படி கவுண்ட் பண்ணி இந்த ஏ எத்தனாவது கவுண்டிங் பொசிஷன்ல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்ஷன் தான் இந்த செர்ச் ஃபங்ஷனும், ஃபைண்ட் ஃபங்ஷனும். சரிங்களா? இப்ப நான் அதை எப்படின்னு யூஸ் பண்ணி காணிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இதுல செர்ச்ன்னு ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. அது வந்துரும். சரிங்களா? இத நீங்க கிளிக் பண்ணும்போது, இதுக்கு சின்டாக்ஸ பாருங்க. ஃபைண்ட் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்ல உங்களுக்கு எத ஃபைண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நமக்கு இப்போ ஏ ஃபைண்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு. எப்பவுமே நீங்க டெக்ஸ்ட்ட உள்ள கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். சரிங்களா? நீங்க ஏ குடுத்துட்டீங்க. சரிங்களா? நமக்கு எத தான் ஃபைண்ட் பண்ணணும்? இந்த ஏ தான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது டபுள் கோட்ஸ குளோஸ் பண்ணிட்டு, வித்தின் த டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் இந்த ஏ எந்த டெக்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னு கேக்குது. இந்த ஏ இந்த எக்ஸெல் ட்ரெய்னிங் இந்த டெக்ஸ்ட்ல தான் இருக்கு. அப்ப அத செலக்ட் பண்ணி குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு ஸ்டார்ட் நம்பர்ன்னு ஒண்ணு கேக்குது இல்லையா? ஸ்டார்ட் நம்பர்னா என்னன்னா, எங்க இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் கேக்குது. சரிங்களா? எங்க இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்? நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 1 குடுத்துக்கோங்க. சரியா? குடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பொசிஷன் வந்துருது. ஏன் இதுல எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னா, 9த் பொசிஷன்ல கரெக்ட்டா இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த ஃபைண்ட் செர்ச்ச யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். இப்ப ஃபைண்டுக்கும் செர்ச்சுக்கு என்ன வித்தியாசம்னு இன்னொரு இதுல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? இப்ப இது ஏ இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏயோட பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அப்படிதானே? இப்ப நான் இதே இதுல இப்ப செர்ச் குடுக்குறேன். எஸ்இஆர்சி செர்ச் சரிங்களா? செர்ச் குடுத்துட்டு சாரி செர்ச் குடுத்துட்டு, இப்ப என்னன்னா ஃபைண்ட் டெக்ஸ்ட். இப்ப எனக்கு என்னன்னா இந்த ஈய கண்டுபிடிக்கணுங்க. இங்க ஒரு இருக்கு இல்லையா? இந்த ஈய கண்டுபிடிக்கணும். இப்ப நான் என்ன பண்றேன்னா, டபுள் கோட்ஸ்க்குள்ள குடுக்குறேன். சரிங்களா? குடுத்துட்டு, டபுள் கோட்ஸ குளோஸ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா, வித்தின் த டெக்ஸ்ட். எந்த டெக்ஸ்ட்ல இருந்து கண்டுபிடிக்கணும்? இந்த டெக்ஸ்ட் தானே. அப்ப இந்த டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணி குடுத்தாச்சு. குடுத்துட்டு ஸ்டார்ட் நம்பர் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் கவுண்டிங் வேணும். அப்போ 1 குடுக்குறோம். சரியா? குடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, என்டர் பண்ணுங்க. எனக்கு என்ன பொசிஷன் வந்திருக்கு? 1 வந்திருக்கு. ஆனா ஆக்சுவலா அந்த எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4த் பொசிஷன்ல இருக்கு. ஆனா எனக்கு ஆன்ஸர் என்னன்னா 1ன்னு வந்திருக்கு. அப்போ என்ன டிஃபரன்ஸ்ன்னா, இப்ப தான் நமக்கு நான் சொல்லி தர போறேன். ஃபைண்டுக்கும், செர்ச்சுக்கும் இதாங்க டிஃபரன்ஸ். என்னன்னா, ஃபைண்ட் கேஸ் சென்சிட்டிவ் சரிங்களா? கேஸ் சென்சிட்டிவ்னா கேப்பிட்டல் லெட்டரா இருந்தாலும் சரி, ஸ்மால் லெட்டரா இருந்தாலும் சரி 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபைண்ட்னா சரிங்களா? அதே இது செர்ச்னா, அது கேப்பிட்டல் லெட்டரா இருந்தாலும் சரி, ஸ்மால் லெட்டரா இருந்தாலும் சரி, சேமா எடுத்துக்கும். சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு இத பாருங்க. இப்ப செர்ச்னா என்னன்னா, இப்ப இஎக்ஸ்சிஇ இது 2 கேப்பிட்டல் லெட்டர்ல இருக்கு. செர்ச்னா இது செர்ச்ச பொறுத்தவரைக்கும் இது 2மே ஈக்குவல் தான். சரிங்களா? கேப்பிட்டல் லெட்டர்ல இருந்தாலும் சரி, ஸ்மால் லெட்டர்ல இருந்தாலும் சரி, 2மே என்னதான்னா ஈக்குவல். சரிங்களா? ஃபைண்ட் ஃபங்ஷன்னா அப்படி கிடையாது. ஒன்லி ஸ்மால் லெட்டரா இருந்தா, ஸ்மால் லெட்டருக்கு தான் ஸ்மால் லெட்டர் ஈக்குவல். சரிங்களா? லார்ஜ் அதாவது கேப்பிட்டல் லெட்டரா இருந்தா, கேப்பிட்டல் லெட்டர் தான் கேப்பிட்டல் லெட்டருக்கு ஈக்குவல். ஃபைண்ட பொறுத்தவரைக்கும். செர்ச்ச பொறுத்தவரைக்கும் அப்படி இல்ல. ஸ்மால் லெட்டர் இந்த ஸ்மால் லெட்டர் இ இஸ் ஈக்குவல் டூ த கேப்பிட்டல் லெட்டர் இ. சரிங்களா? அதான் இதனுடைய 2 டிஃபரன்ஸுமே அதான். செர்ச்னா கேப்பிட்டல் லெட்டரையும் ஸ்மால் லெட்டரா பார்க்கும். அ ஸ்மால் லெட்டரையும் கேப்பிட்டல் லெட்டரா பார்க்கும். சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ இதுல என்ன நடந்திருக்குன்னா, வேற ஒண்ணும் இல்லங்க. நான் உள்ள குடுத்துருக்கேன். அப்படிதானே? செர்ச் பண்றதுக்கு ஸ்மால் லெட்டர் தான் குடுத்துருக்கேன். எந்த டெக்ஸ்ட்ல குடுத்துருக்கேன்? இந்த டெக்ஸ்ட்ல குடுத்துருக்கேன். எத்தனாவது இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்படிதானே? அப்ப அது எத நெனச்சிடுச்சு? இந்த கேப்பிட்டல் லெட்டர் அது ஈன்னு அஸ்யூம் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஏன்னா செர்ச் கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. சரிங்களா? அது கேப்பிட்டல் லெட்டரையும், ஸ்மால் லெட்டரையும் சேம்ன்னு தான் அஸ்யூம் பண்ணும். சரிங்களா? ஆனா ஃபைண்ட் அப்படி கிடையாது. ஃபைண்ட் கேப்பிட்டல் லெட்டரையும், ஸ்மால் லெட்டரையும் டிஃபரெண்டா அஸ்யூம் பண்ணும். சரியா? இப்ப நான் இந்த குடுத்தாச்சுன்னா, இப்ப அது என்ன நெனச்சிடுச்சுன்னா, இந்த இந்த ஸ்மால் லெட்டர் நெனச்சிடுச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ஓகே குடுத்துட்டேன்.
இப்ப எனக்கு அப்ப இந்த ஸ்மால் லெட்டர் ஈய கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன குடுக்கணும்னா, ஃபைண்ட் ஃபங்ஷன குடுக்கணும். சரியா? இப்ப நான் அந்த ஃபைண்ட் ஃபங்ஷன டைப் பண்றேன். இந்த ஃபைண்ட் ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, சேம் சின்டாக்ஸ் தான். வேற ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாதுங்க. செர்ச் ஃபங்ஷனும், ஃபைண்ட் ஃபங்ஷனும் சேம் சின்டாக்ஸ் தான். வேற எந்த வித சி டிஃப் அ இண்டெக்ஸும் டிஃபரன்ஸ் கிடையவே கிடையாதுங்க. இப்ப இந்த ஃபைண்ட் டெக்ஸ்ட்ல நான் இப்ப என்ன பண்றேன்னா, மறுபடியும் டபுள் கோட்ஸ்குள்ள குடுக்குறேன். அதாவது ஃபைண்ட் ஃபங்ஷனுக்கு மாத்திட்டு, குடுத்துட்டு வித்தின் த டெக்ஸ்ட் இந்த எக்ஸெல் ட்ரெய்னிங்க குடுக்குறேன். ஸ்டார்ட் நம்பர் 1 குடுத்தாச்சு. சரியா? இப்ப எனக்கு பாருங்க 4 கிடைச்சிருச்சு. இப்ப அந்த எத்தனாவதுல இருக்கு? 4த்ல இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதாவது செர்ச்சுக்கும், ஃபைண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளவுதான். வேற எந்த வித வித்தியாசமும் இல்ல. இப்ப நான் இத வந்து செர்ச்ச வச்சு கண்டுபிடிக்க முடியாதுன்னு கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணிக்கணும்னா, செர்ச்ச வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. பாருங்க. இப்ப என்ன பண்ணிக்கணும்னா, நான் அதே குடுக்குறேன். சரியா? அதே குடுத்துட்டு, டபுள் கோட்ஸ க்ளோஸ் பண்ணிட்டு, வித்தின் த டெக்ஸ்ட் இத குடுக்குறேன். ஸ்டார்ட் நம்பர நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, மாத்தி குடுத்துறணும். அதாவது வந்து அது பார்க்கிறது. சரிங்களா? கவுண்டிங் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் கவுண்ட் பண்ணி நமக்கு 4ன்னு தான் குடுக்கும் அவுட்புட்ல. ஆனா, இந்த ஸ்டார்ட் நம்பர் எங்க இருந்து நான் பார்க்கணும்னு கேட்கும். சரிங்களா? இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னா ஃபர்ஸ்ட் அது கன்சிடர் பண்ணணும். ஆனா, நம்ம பார்க்குற நம்பர வந்து கொஞ்சம் தள்ளி குடுக்கணும். இப்ப 2ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 2ன்னு குடுக்குறேன். பார்க்குற நம்பர் 2ன்னா, அது எங்க இருந்து பார்க்க ஆரம்பிக்கும்னா, இந்த எக்ஸ்ல இருந்து தான் அது பார்க்க ஆரம்பிக்கும். சரியா? அப்ப எக்ஸ்ல இருந்து பார்க்கும்போது, இந்த இங்க தான் இருக்கு. அப்ப பார்க்காது. சரிங்களா? இப்ப நான் குடுத்துட்டு, இப்ப குடுக்குறேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு 4ன்னு ஆன்ஸர் வரும். ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்டார்ட் நம்பர் இங்க இருந்து பண்ணுன்னு சொல்ட்டேன். எக்ஸ்ல இருந்து பார்த்தா போதும் நீ. அதுக்கு முன்னாடி பார்க்காத அப்படின்னு சொல்ட்டேன். அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, எக்ஸ்ல இருந்து பார்க்குது. அப்ப எக்ஸ்ல இருந்து பார்க்கும்போது, இங்க எந்த கேப்பிட்டல் ஈயுமே இல்ல. அப்ப இந்த ஒரே ஒரு தான் சரிங்களா? அப்ப செர்ச் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனா என்னன்னா, நம்ம இந்த ஸ்டார்ட் நம்பர நம்ம மாத்தி நமக்கு தகுந்தால மாத்தி குடுக்கணும். சரியா? மத்தபடி விஷயத்துக்கு இப்போ இதுல இந்த கண்டுபிடிக்கணும். கேப்பிட்டல் கண்டுபிடிக்கணும். இப்ப எக்ஸல் கண்டுபிடிக்கணும்னா, நம்ம ஜஸ்ட் ஃபைண்ட் ஃபங்ஷனே யூஸ் பண்ணிறலாம். ஃபைண்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம கேப்பிட்டல் லெட்டர் தான் வேணும். அப்பதானே இது கேப்பிட்டல் லெட்டர்ல இருக்கு, ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. அப்ப கேப்பிட்டல் லெட்டர் தான் வேணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, கேப்பிட்டல் லெட்டர் உள்ள குடுத்துக்கலாம். குடுத்துட்டு வித்தின் த டெக்ஸ்ட் இத செலக்ட் பண்ணி குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஸ்டார்ட் நம்பர் நம்ம 1ன்னே குடுத்துட்டா போதும். குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எரர் ஆயிரும். 7 வந்துருச்சு. இதே இது நீங்க செர்ச் குடுத்தீங்கன்னா, அது என்ன பண்ணும்னு பாருங்களேன். செர்ச்ச குடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஃபைண்ட் டெக்ஸ்ட்ல அதே கேப்பிட்டல் தான் குடுக்குறீங்க. நான் இப்ப பாருங்க, நான் கேப்பிட்டல் தான் குடுக்குறேன். சரியா? குடுத்துட்டு வித்தின் த டெக்ஸ்ட் இத குடுக்குறேன். ஸ்டார்ட் நம்பர் 1 குடுக்குறேன். இது குடுத்தீங்கன்னா, அது 3 குடுத்துரும். ஏன்னா, செர்ச்சுக்கு வந்து கேப்பிட்டல் லெட்டரையும், ஸ்மால் லெட்டருக்கும் டிஃபரன்ஸ் அவனுக்கு தெரியாது. ஃபைண்டுக்கு அப்படி இல்ல. கேப்பிட்டல் லெட்டரையும், ஸ்மால் லெட்டரும் டிஃபரன்ஸ் அதுக்கு தெரியும். சரிங்களா? ஓகேங்களா? இவ்வளவுதாங்க இந்த 2த்துக்கும் டிஃபரன்ஸ். இத வந்து பிராக்டிகலா இந்த செர்ச் ஃபங்ஷனையும், ஃபைண்ட் ஃபங்ஷனையும் எங்க யூஸ் பண்ணலாங்கிறத, அடுத்த ஒரு வீடியோல போடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபைண்ட் ஃபங்ஷனும், செர்ச் ஃபங்ஷனும் நல்லா புரிஞ்சிருச்சுனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம நெறைய ஃபங்ஷன்ஸ் கூட இந்த செர்ச் ஃபங்ஷனையும், ஃபைண்ட் ஃபங்ஷனையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அது இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதுவரை காத்திருங்கள். நன்றி.